சின்ன மருமகள்ல அடுத்து நடக்க போதுன்னு வாங்க பார்க்கலாம். தமிழ்ச்செல்வி வயிற்றுல ரெட்டை குழந்தை தான் வளருது அப்படின்ற விஷயத்த சேது தெரிஞ்சுக்கிற போறாரு. சேது, தமிழ்ச்செல்வி, ராஜாங்கம் 3 பேரும் காட்டுக்குள்ள அந்த 1000 வண்டுகள் சேர்ந்து கூடு கட்டி இருக்கிற அந்த கூட்டுக்கு பக்கத்துல தான் அந்த வண்டு கடிக்கான மருந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஊர் பெரியவர் சொன்னதுனால சரின்னு சொல்லி அந்த மருந்தை தேடி காட்டுக்குள்ள ராஜாங்கம், சேது, தமிழ் 3 பேரும் காட்டுக்குள்ள போய்கிட்டு இருக்காங்க. அப்ப காட்டுக்குள்ள போய்கிட்டு இருக்கையில திடீர்னு பார்த்தா ஒரு சித்தர் வராரு. அவரை பார்த்ததுமே 3 பேர் அதிர்ச்சியில பயந்து போய் நிற்கவும் அப்பதான் அந்த சித்தர் சொல்றாரு, என்ன காட்டுக்குள்ள மருந்தை தேடி வந்தீங்களா அப்படின்னு சொல்லி சித்தர் சொல்லவும், ஆமா சாமி, காட்டுக்குள்ள மருந்தை தேடி தான் வந்தோம். எங்க குடும்பத்துல இருக்கிற பல பேரை வண்டு கடிச்சிருச்சு, அவங்களெல்லாம் காப்பாத்தன்னா அதுக்கு ஒரே தீர்வு அந்த மருந்து மட்டும்தான் அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்லவும், இந்த மருந்தை ஒன்னால மட்டுமே தான் எல்லாத்துக்கும் கொடுத்து அவங்களுடைய உயிரை ஒன்னால தான் காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி சித்தர் சொல்லவும், சாமி நீங்க என்ன சொல்றீங்கன்னு புரியலையே அப்படின்னு சொல்லி தமிழ் கேட்கவும், அந்த மருந்தை யாரு கொடுத்தாலும் அந்த விஷம் முறியாது, ரெட்டை கருவை சமந்துகிட்டு இருக்க ஒரு பொண்ணு கொடுத்தா மட்டுமே தான் அந்த விஷம் முறியும் அப்படின்னு சொல்லி அந்த சாமியார் சொன்னதும் இங்க தமிழுக்கு ஒண்ணுமே புரியல. ரெட்டை கருவா சாமி, என்ன சொல்றீங்க? மாசமா இருக்கிறது என்னமோ உண்மைதான், ஆனா ரெட்டை குழந்தைன்னு சொல்றீங்களே அப்படின்னு சொல்லி அந்த சித்தர்கிட்ட தமிழ் கேட்கவும் அந்த சித்தர் பார்த்தா சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு, உண்மை என்னன்னு உனக்கு போக போக தெரியும், ஆனா நீ அந்த மருந்தை எடுத்துருவ. உன் கையால அந்த வண்டு கடியால பாதிக்கப்பட்டவளுக்கு மருந்து கொடுத்தா மட்டும்தான் அந்த விஷம் முறியும் அப்படின்னு சொல்லி அந்த சித்தர் சொல்லிட்டு பார்த்தா சிரிச்சுக்கிட்டே போயிறாரு. சாமி என்ன சொல்றீங்க? ரெட்டை கருவை சம்பந்தவங்க கொடுத்தாதான் அந்த விஷம் முறியும்னு சொல்றீங்க, ஆனா ரெட்டை பிள்ளை நான் ஒரு பிள்ளை தானே அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா தமிழ்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. சரி வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேது கூப்பிடுவோம். சேது, தமிழ், ராஜாங்க 3 பேரும் காட்டுக்குள்ள போயிடறாங்க. 1000 வண்டுகள் கூடு கட்டி இருக்கிற ஒரு பெரிய கூடு இருக்கு. அந்த சுத்தி பார்த்தா எக்கச்சக்கமான வண்டுகள் பார்த்தா இருக்கு. அதை பார்த்துட்டு தமிழ் பயப்படுறாங்க. சேதுவும் ராஜாங்கமும் பயங்கரமா அதிர்ச்சியில பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏங்க இதை தாண்டி போய் எப்படி அந்த மருந்து எடுக்கிறது அப்படின்னு சொல்லி தமிழ் கேட்கவும், நம்ம கிட்டதான் தீப்பந்தம் இருக்குல்ல, இந்த தீப்பந்தத்தை வச்சு எப்படியாவது எடுத்துலாம், நீ அப்பா கிட்ட இரு, நான் போய் அந்த மருந்து எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சேது சொல்லவும், இல்லைங்க நானும் வரேன் அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்லவும், ஏய் நீ வாய் வயிறுமா இருக்க, இந்த மாதிரி நேரத்துல உன்னை வண்டு கடிச்சிச்சுன்னா என்ன ஆகுறது? சாதாரணமா இருக்கிறவங்களுக்கு வண்டு கடிச்சாலே என்னென்னமோ ஆகுது, வயிற்றுல பிள்ளைய வச்சுக்கிட்டு நீ இங்கே ஏறு அப்படின்னு சொல்லி சேது சொல்லவும், இல்லைங்க நீங்க தனியா போகாதீங்க, நானும் உங்களோட வரேன், மாமா நீங்க இங்கே இருங்க அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்லவும், சேதுவும் தமிழ்ச்செல்வியும் சேர்ந்து கையில தீப்பந்தத்தோட அந்த வண்டு கிட்ட போறாங்க. அங்க பார்த்தா ஒரு பெரிய கூடு மாதிரி இருக்கு. கூட்டு கிட்ட சேது தீப்பந்தத்தை காமிக்கவும் அந்த வண்டுகள்லாம் பார்த்தா ஒரு ஓரமா பறந்து போக ஆரம்பிச்சிருதுங்க. அதுக்கு பக்கத்துல ஒரு பெரிய செடி மாதிரி இருக்கு. அந்த செடியில ஒரு மூலிகை செடி, மரம் எல்லாம் கலந்த மாதிரி இருக்கு. அதுதான் அந்த வண்டு கடிக்கான மருந்து. அதை பார்த்துட்டு சேது எடுத்துறாரு. ஏய் இதுதானே அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கவும், அப்படிதாங்க அந்த ஊர் பெரியவர் சொன்னாரு, 1000 வண்டுகள் கூடு கட்டி இருக்கிற அந்த கூட்டுக்கு பக்கத்துல தான் ஒரு மருந்து செடி மாதிரி இருக்கும், அதுதான் அந்த வண்டு கடிக்கு அப்படின்னு சொன்னாரு. இதுவா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், சரி இந்த அப்படின்னு சொல்லிட்டு அந்த செடியை பார்த்தா சேது பறிச்சு எடுத்துக்கிறாரு. சேதுவும் தமிழ் அதை கையில பறிச்சு எடுத்துட்டு ஊருக்குள்ள வராங்க. ஊருக்குள்ள வந்துட்டு வண்டு கடிப்பட்ட எல்லாத்துக்கும் அதை மருந்தா போடணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் மருந்து போட போறாங்க. அப்ப அந்த ஊர் பெரியவர் அந்த மருந்தை வாங்கையில அப்பதான் அந்த ஊர் பெரியவருக்கும் தெரிய வருது, ஐயா இந்த வண்டு கடிக்கான மருந்தை சாதாரணமா யாரும் கொடுத்துட முடியாது ஐயா, அதை கொடுக்கணும்னா ரெட்டை கருவை சமந்துக்கிட்டு இருக்கவங்க மட்டும் கொடுத்தா மட்டுமே அவ உசுறு பொழைப்பாக, இல்லைன்னா அவ உசுறு பொழைக்க மாட்டாங்கய்யா, இதுதாயா எங்க ஊர் ஐதீகம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் பெரியவர் சொல்லவும், அப்பதான் அப்பத்தா பார்த்துட்டு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியல, இந்த உண்மையை சொல்லுவோமா வேணாமா, இந்த உண்மையை வச்சு தானே நம்ம சேதுவையும் தமிழையும் சேர்க்கணும்னு நினைச்சோம், இப்போ பல பேர் உசுறு காப்பாத்தணுமே, உசுரை காப்பாத்தானா வேற வழி இல்லை, தமிழ் அதை வாங்கி நீ கூட அப்படின்னு சொல்லிட்டு இங்க அப்பத்தா சொல்லவும், என்ன மச்சி சொல்றீங்க, ரெட்டை கருவை சம்மந்துக்கிட்டு இருக்க கொடுத்தாதானே சரியாகும், என்னைய சொல்றீங்க அப்படின்னு சொல்லி தமிழ் கேட்கவும், ஐயோ தமிழ் யோசிக்கிறதுக்கு நேரம் இல்லை, நீ தான் ரெட்டை பிள்ளை சம்மந்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அப்பத்தா சொல்லவும், என்ன மச்சி சொல்றீங்க அப்படின்னு சொல்லி தமிழ் கேட்கவும், ஆமாடி யோசிக்கிறதுக்கு நேரம் இல்லை, எல்லாத்துக்கும் உன் கையால நீ மருந்து கொடு, அதுக்கப்புறம் எல்லாரும் சரியானதுக்கு அப்புறம் நான் விஷயத்த எல்லாத்தையும் சொல்றேன் அப்படின்னு சொல்லி அப்பத்தா சொல்லவும், ராஜாங்கத்துக்கும் சேதுக்கும் பார்த்தா பயங்கரமா அதிர்ச்சியா இருக்கு. இதை கேட்டது சாவித்திரி, ஈஸ்வரி, தாமரை அங்க எல்லாத்துக்கும் வண்டுகடியை விட இது ரொம்ப பெரிய எரிச்சலா இருக்கு. இவன் ரெட்டை பிள்ளைய சமந்துகிட்டு இருக்காளா அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி பார்த்தா பயங்கர அதிர்ச்சியில பார்த்துக்கிட்டு இருக்கு. தமிழ்ச்செல்வியும் பார்த்தா அந்த செடியில இருக்கிற மருந்து எடுத்து வண்டு கடிப்பட்டவங்களுக்கு எல்லாத்துக்கும் மருந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அம்மாச்சி நாங்க காட்டுக்குள்ள ஒரு சித்தரையும் பார்த்தோம், அவர் இதை தான் சொன்னாரு, ரெட்டை உசுரை சமந்துகிட்டு இருக்கிற ஒரு பொண்ணு இந்த மருந்தை கொடுத்தா மட்டுமே தான் அவங்க விஷம் முறையும் அப்படின்னாரு, நீங்களும்
நான் ரெட்டை பிள்ளைன்னு சொல்றீங்களே அம்மாச்சி, என்ன அம்மாச்சி நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி தமிழ் கேட்கவும், அடியே நான் பொய் சொல்லலடி, அன்னைக்கு ஸ்கேன் பண்ண போனோம்ல, அப்பயே டாக்டர் சொல்லிட்டாங்க உனக்கு ரெட்டை பிள்ளைன்னு. அதை நான் உங்ககிட்ட சொல்லலை, இதை வச்சு உன்னையும் சேதுவையும் சேர்த்துலான்னு பார்த்தேன் அப்படின்னு சொல்லி அப்பத்தான் சொல்லவும், இதை சேதுவும் ராஜாங்கமும் கேட்டுட்டு ராஜாங்கத்துக்கு பார்த்தா கண்ணெல்லாம் கலங்குது. சேதுக்கு ஒரு உணர்ச்சி பூர்வமாக இருக்குது. நமக்கு ரெட்டை பிள்ளையா, 2 பிள்ளையவ அவள் சமந்துக்கிட்டு இருக்கா, இதோடய அவள் காட்டுக்குள்ளே வந்து இவ்வளவு அலைஞ்சிக்கிட்டு இருந்தா, மற்றவங்களுடைய உசுரை காப்பாற்றணுன்றதுக்காக எவ்வளவு போராடி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சேது தமிழ்ச்செல்வியை நினச்சி ரொம்ப பெருமைப்படுறாரு.